அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளில் நிறைய நபர்கள் வீட்டுக்கு போகும்போது செருப்பை வெளியில் கழட்டி விடுவோம். அதுக்கு ஏதாச்சும் படிக்கட்டு இருக்கும், அப்படி இல்லைன்னா ஸ்டாண்டு இருக்கும், அதில் வைப்போம். அடுத்த நாள் காலையில் வரும்போது அதில் என்ன இருக்குது, பாம்பு இருக்குதா பல்லி இருக்குதான்னு எதுவுமே பார்க்க மாட்டோம். டக்குன்னு எடுத்து போட்டுட்டு வந்துடுவோம். சில பேர் அதை துடைப்பாங்க, சில பேர் துடைக்க கூட மாட்டாங்க. ஏன்னா ஆஃபீஸ்க்கு போகிற டயத்தெல்லாம் வீட்லேயே முடிச்சிடுவாங்க. டிவி பார்க்குறது, செல்ஃபோன் பார்க்குறது, அப்படி இப்படின்னு அவசரமாக போகும்போது எடுத்து போட்டுட்டு போவாங்க. அப்படி யாரும் அவசரமாக செருப்பை போட்டுட்டு போக வேண்டாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நடந்த ஒரு சம்பவம். காலையில் நான் பால் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் கடைக்கு. அங்கே பார்த்தா அந்த கடைக்காரரு காலில் கட்டு போட்டுட்டு உக்காந்துட்டு இருந்தார். காலையிலே 7 மணிக்கு. என்னடா அது திடீர்னு கட்டு போட்டுருக்குற அப்படின்னு கேட்டால், வீட்டில் செருப்பு வெளியில் விட்டுருக்குறாரு. இந்த மழை ஏறத்துக்கு அதில் ஒரு தேள் செருப்பில் ஷூ மாதிரி இருக்குது, உள்ளார இருந்திருக்கு. இவர் பார்க்காம காலையில் செருப்பு போட்டிருக்காரு. அந்த தேள் உள்ளார இருந்து கடிச்சிருச்சு. அப்புறமா ஹாஸ்பிட்டல் போயிட்டு டீட்டெயிலாம் போட்டு கட்டு போட்டிருந்தார். இதை ஏன் சொல்கிறேன்னா, நம்ம நிறைய இடத்துக்கு வெளியில் போகிறோம். ஒரு சாக்கடை அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டுருக்குறோம். ரோட்டில் நிறையா சாக்கடை, குப்பை, கோலங்கள் இருக்குது. செருப்பில் தேவையில்லாத வாடைகள்லாம் மடிக்கும். வாரத்துக்கு ஒரு முறையாவது செருப்பை தண்ணியில் கழுவுங்க. செருப்பு போடும் பொழுது அதில் உள்ளார ஏதாச்சும் இருக்குது அப்படின்னு பார்த்து போடுங்க. அதுவும் குறிப்பாக குழந்தைகளுக்கு சரி பார்த்து போடுங்க அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன். மைவி த்ரெட்ஸில் இன்றைக்கான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நபர்கள் நேற்றிருந்து இன்றைக்கி கூட மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அமௌண்ட் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு இடையிடையே ஸ்ட்ரக் ஆகிடுது. கேப்சா 2 எழுத்து 3 எழுத்து போடும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த விளம்பரம் போயிடுது, அடுத்த விளம்பரம் வந்துடுது. அந்த விளம்பரத்துக்கு உண்டான அமௌண்ட் வரல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நான் சேவ் மை ஏர்னிங்ஸ் பட்டன் கொடுத்தாலும் என்னுடைய அமௌண்ட்டு சேவ் ஆக மாட்டேங்குது. நான் 480 ரூபா அடிக்கிறேன்னா அந்த ஃபுல் அமௌண்ட்டு அடித்ததுக்கப்புறமா நான் சேவ் கொடுத்தா தான் ஆகுது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் அப்ளிகேஷனை பயன்படுத்துறதுனால அந்த மாதிரியான சில எரர் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் இடையிலே உங்களுக்கு அந்த விளம்பரம் ஃபுல்லாகாமல் கேப்ஸ் அடிக்கிறதுக்கு முன்னாடியே போயிடுச்சு அப்படின்னாலும், அல்லது அந்த சேவ் மை ஏர்னிங்ஸ் ஒர்க் ஆகலைனாலும் கிளியர் கேப்சா அப்படின்னு ஒன்று இருக்குது பாருங்கள். கிளியர் கேட்சா அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, கிளியர் கேப்சாவோ கிளியர் கேட்ச் ஏதோ ஒன்று. இதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பிரச்சனை மேக்ஸிமம் சரியாயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அந்த கிளியர் கேட்ச் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த சேவ் மை ஏர்னிங்ஸு இதுக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் செய்யுங்க. நீங்கள் சப்போஸ் ஒரு 200 300 அடித்து வச்சுருப்பீங்க, சேவ் மை ஏர்னிங்ஸ் ஒர்க் ஆகலை, அந்த கிளியர் கேட்ச் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டெல்லாம் காணாமல் போயிடும், ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு ஒரு 10 ரூபா 20 ரூபா அடிக்கும் பொழுது அந்த சேவ் மை ஏர்னிங்ஸ் கொடுங்க. சேவ் ஆச்சுன்னா ஓகே, அப்படி ஆகலைன்னா இந்த கிளியர் கேட்ச் அப்படின்றத ஒரு முறை கொடுங்க. அப்படியும் உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னு சொன்னால் அந்த அப்ளிகேஷனை டெலீட் பண்ணிவிட்டு மறுபடியும் புதுசாக ஒரு டைமு இன்ஸ்டால் பண்ணி பண்ணுங்கள். ஒர்க் ஆகுது. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாத்துக்கும் இருக்குதான்னு கேட்டால் கிடையாது. யாரோ ஒரு சில நபர்கள் எங்கேயோ ஒருத்தருக்கு தான் நடக்குது. அதுக்கு என்ன அவங்களுடைய ஆண்ட்ராய்டு வெர்ஷன் காரணமாக, அல்லது அவங்க இருக்கிற ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த நெட்வொர்க் இஷ்யூ காரணமாக என்ன அப்படின்றது தெரியல. எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை அப்படின்னா அது மைவி த்ரெட்ஸில் இருக்கக்கூடிய சர்வரில் ஏதாச்சும் பிரச்சனை அப்படிங்களா. அது மாதிரி எங்கேயோ ஒரு சில நபர்களுக்கு தான் இந்த மாதிரி ஆகுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நிறைய நபர்கள் பார்த்திங்கன்னா அந்த 480 ரூபாயை டச் பண்ண உடனே அதுக்கப்புறம் யாரும் விளம்பரம் பார்க்குறதில்ல, வெளியில் வந்துடுறீங்க. நிறுவனம் ஆல்ரெடியே சொல்லியிருக்காங்க என்னென்னா, நீங்கள் 480 ரூபா உங்களுடைய சீலிங் அமௌண்ட் அது 1800 ரூபா அல்லது 5 ரூபாய் எதுவாக இருந்தாலும் அந்த சீலிங் அமௌண்ட்டு அடித்து வந்ததுக்கு அப்புறமும் இன்னொரு முறை பாருங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் அடிக்கும் பொழுது உங்களுடைய சீலிங் அமௌண்ட்டு இன்றைக்கி ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும். அது வர வரைக்கும் நீங்கள் பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு இப்போ 480 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு 380 ரூபா அடிச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் 480 ரூபா வரைக்கும் நீங்கள் சேவ் மை ஏர்னிங்ஸே கொடுக்கல. 480 ரூபா டிஸ்பிளேவில் காமிக்குது. அதை அப்படியே சேவ் மை ஏர்னிங்ஸு நீங்கள் கொடுக்காம, அல்லது நீங்கள் அந்த 480 ரூபா பார்த்ததுக்கு அப்புறமும் டுடே ஏர்னிங்ஸ் ரீச்டு அப்படின்னு வராமையே வெளியில் வந்துட்டிங்கன்னா அந்த அமௌண்ட்டு அந்த 100 ரூபா இருக்குது இல்லையா, அதை காணாமல் போகிறதுக்கான வாய்ப்பு 100% இருக்குது. இது டெக்னிக்கல் எரர், எங்கேயோ ஒரு டைம் நடக்கும் அப்படின்ற மாதிரி நிறுவனம் ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடியே கூட சொல்லியிருக்கிறாங்க. நாம் கூட ஒரு வீடியோ
போட்டிருக்குறோம். அதனால் உங்களுடைய சீலிங் அமௌண்ட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஒரு வீடியோவை பார்த்து ஒரு கேப்ஸ் அடிங்க. ரீச்டு அப்படின்னு வர வரைக்கும் பாருங்கள், உங்களுடைய அமௌண்ட் எங்கேயும் போகாது அப்படின்றதான் இந்த வீடியோனுடைய கருத்து. இன்னும் ஒரு சில நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த புது விளம்பரம் வந்ததிலிருந்து கேப்சா வந்து வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகுது, அமௌண்ட்டு கம்மியாக வருது, வீடியோனுடைய கால அளவு அதிகமாக இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. நிறுவனத்துக்கு இந்த செய்தி தெரியாமல் இல்லை. கண்டிப்பாக அதை கன்சிடர் பண்ணி ஏதாவது ஒரு வகையில் அந்த விளம்பரத்தினுடைய நேரத்தை குறைப்பதற்காகவோ அல்லது நம்மளுக்கு இந்த 4 ரூபா 6 ரூபா 8 ரூபா வருது இல்லையா, அதை கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்கான முயற்சியை கண்டிப்பாக நடைபெறும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். 15, 16 வந்து ஸ்டோர் உறுப்பினர்களுக்கு உண்டான ட்ரைனிங் நடக்குது மதுரையில். யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்களோ நீங்கள் எல்லோரும் அந்த ஸ்டோர் ட்ரைனிங்கில் போய் கலந்துக்குங்க. உங்களுடைய சர்வீஸ் நிறைய மக்களுக்கு தேவை. உங்கள் பகுதியில் புதுசாக யாராச்சும் அப்ளை பண்ணணும், இல்லை அதை நான் போய் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலே நீங்கள் ஜோனல் ஆஃபீஸோ அல்லது ஆல்ரெடி ஸ்டோர் எடுத்து நடத்திட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கூட போய் மதுரையில் கலந்துக்கிறதுனா கலந்துக்கலாம். நிறுவனம் என்ன சொல்லுது அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன். அதனால் உங்களுக்கு யாராச்சும் சேவ் ஆகலை அமௌண்ட் அப்படின்னா நீங்கள் முதல்ல பண்ண வேண்டியது கிளியர் கேட்ச் கொடுங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய செல்ஃபோனை ஒரு டைம் ஒரு ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு பூஸ்டர் பண்ணுறது தான், வேறு ஒன்றும் கிடையாது. அப்ளிகேஷன் மெதுவாக ஒர்க் ஆகிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா அதோட ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக அந்த கிளியர் கேட்சு ஒரு ரீஸ்டார்ட்டு இதெல்லாம் பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. பண்ணுங்கள், கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒர்க் ஆகும் அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்களே நினச்சிங்கன்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய நபர்கள் யூடியூப்பில் நிறைய வந்து நெகட்டிவான வீடியோக்கெல்லாம் வருது, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நேற்று வந்து பார்த்திங்கன்னா டைம்ஸ் அவர் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஓடிட்டுருந்துச்சு. சென்னையில் புயல் வந்துச்சு இல்லை, அதை விட பயங்கரமான ஒரு புயலாக ஓடிட்டுருந்துச்சு 8 மணிலேருந்து 11 மணி வரைக்கும். அதுக்கு இடையில் ஒரு அம்மா ஃபோன் பண்ணாங்க, ஒரு 7-8 டைமு நான் எடுக்கலை, டைம்ஸ் அவர் ஒர்க் ஆகலை, ஓடிபி வரல, ஸ்டார் வரல அப்படின்னு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் ஃபோனு அதுக்கு அட்டன் பண்ணி அதுக்கு வீடியோ அப்படின்றதுக்காக டைம் ஓடிட்டுருந்துச்சு. அதில் ஒரு அம்மா வந்து சொல்கிறாங்க, சார் இத்தனை வீடியோலாம் போடுறீங்க இல்லையா, இந்த மாதிரி யூடியூப்பில் நெகட்டிவாக வருது, அந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கும்போது இதெல்லாம் உண்மையா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. நீங்கள் என்ன பிளானில் இருக்கீங்க, எவ்வளோ நாளில் இருக்கீங்க அப்படின்னு கேட்டால், நான் இப்போ தான் சார் ஒரு 5 நாள் ஆகுது ஓஎம்மில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நிறுவனம் உண்மையா பொய்யா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃப்ரீயாக ஜாயின் பண்ணுங்கள். ஒரு 2 மாதம் 3 மாதம் 6 மாதம் ஏன் 1 வருஷம் வரைக்கும் கூட நீங்கள் டைம் எடுத்துக்கங்க. அது வரைக்கும் நீங்கள் நிறுவனத்தில் ட்ராவல் பண்ணுங்கள். நிறுவனம் உண்மையாக பொய்யான்னு தெரிஞ்சுங்க, அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணுங்கள். மற்றவங்க யூடியூப்பில் நெகட்டிவாக போடுறாங்க அப்படின்றதுக்காக நிறுவனம் பொய்யும் கிடையாது. நான் வந்து நிறுவனம் 100% உண்மைன்னு சொல்கிறதுக்காக நீங்கள் நம்பி ஜாயின் பண்ணவும் வேண்டாம். நீங்கள் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணுங்கள். இல்லையா ஒரு 360 ரூபா பே பண்ணி ஒரு பர்ச்சேஸ் பண்ணி டெய்லியும் 7 ரூபா பிளானில் ட்ராவல் பண்ணுங்கள். நிறுவனம் உண்மையாக தான் இருக்குது அப்படின்னா அப்டேட் பண்ணுங்கள். உண்மை இல்லை பொய்யாக இருக்குதுன்னா அந்த அப்ளிகேஷனை டெலீட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய குட் பை சொல்லிவிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? மேலும் புதிய நபர்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சந்தேகம் எதுவும் இருந்தாலும் தீர்த்து வைக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேதி 14/12/2023 வியாழக்கிழமை மாலை 7 மணிக்கு மைவி த்ரேட்ஸ் அப்ளிகேஷன் தொடர்பாக V3 தோழமைகள் டெலிகிராம் சேனலில் லைவ் இருக்குது. விருப்பம் உள்ளவங்க வந்து கலந்துக்கலாம். லைவோட லிங்க் வந்து வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கலந்துக்குவாங்க. உங்களுடைய டவுன்லைனுக்கு அனுப்பி வைங்க. யாருக்கெல்லாம் சந்தேகம் இருக்குதோ வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் நாளை ஒரு புதிய மைவி த்ரேட்ஸ் அப்டேட்டுடன் உங்களை